ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிங்கிள்ஸ் டப்பா வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 விதமான யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். குழந்தைங்க இந்த மாதிரி பிரிங்கிள்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா? அது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டப்பா வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக கத்தி வந்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எந்த பக்கத்தில் வந்து ஓட்டை போடுறேனோ அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நான் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இதே மாதிரி சுற்றி சுற்றி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து அதில் குச்சி வந்து வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அது நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி தொடப்ப குச்சி, அதாவது நம்ம வந்து தொடப்பம் தேஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி அந்த கைப்பிடி பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமான குச்சி எல்லாம் இருக்கும். அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்ச குச்சி தான் இப்போ நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஓட்டை போட்டிருந்தோம் இல்லையா? அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து குச்சியை விட்டு நுழைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட்னாலும் தாங்கும். ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து உடைக்கிறது கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நான் அந்த குச்சி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எந்த மாதிரி டைரெக்ஷனில் அந்த ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில பொருட்களை வந்து ஹேங் பண்ணும்போது இது வந்து வெயிட்டுக்கு சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக அரிசி வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மண் இல்லை கல் இல்லைன்னா அரிசி, இந்த மாதிரி எந்த பொருள் வேணும்னாலும் நீங்கள் வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம் வெயிட்டுக்காக. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கப்புகள் எல்லாத்தையுமே இப்படி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குச்சிக்கு வேணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த டப்பாக்கும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏதாவது கலர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அரிசி போட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம இவ்வளோ கப்பு வந்து மாட்டி வச்சுருக்கோம். ஸோ ஒரு கப்பு கூட கீழே வந்து விழுகலை. அதே மாதிரி அந்த டப்பாவுமே வந்து சாஞ்சு போகலை. எவ்வளோ வெயிட் அப்படின்னாலும் தாங்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒரே இடத்துல இந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஷெல்ஃபில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே ஆர்கனைசரில் நம்ம வளையல் வந்து எப்படி அடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வளையல் வந்து நம்ம நிறைய வந்து வச்சுருப்போம் இல்லையா? இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுருப்போம். அவசரத்துக்கு அப்படியே செட்டாக எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி வளையல் வந்து இதில் மாட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வளையல் மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பொருட்கள் கூட இதில் ஹேங் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். நம்ம தலைக்கு போடுற ஹேர் பேண்ட்லேருந்து அதுக்கப்புறம் கம்மல், அந்த மாதிரி அந்த கொக்கி டைப்பில் நம்ம இயரிங்ஸ் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் கூட இதில் வந்து மாட்டி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்றது அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து தானியங்களை முளைக்கட்டுறதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக முளைக்கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு எந்த விதமான பயிர் வேணும்னாலும் நீங்கள் வந்து முளைக்கட்டிக்கலாம். இப்போ வெந்தயத்தை பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து மறுநாள் காலையில் அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெந்தயம் வந்து அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா புசு புசுன்னு அரைச்சிட்டு அது ஒரு ஹேர் பேக்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம எப்படி முளை கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வேர்க்கடலை, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பயிறு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக முளை கட்டிக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் டவல் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த வெந்தயத்தை. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கிச்சனில் எங்கேயாவது ஒரு கார்னரில் இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க.
இது வந்து ஒரு ஓவர் நைட் நீங்கள் வந்து ஹேங் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முளை விட ஆரம்பிச்சிடும். அது வந்து டக்கு டக்குன்னு காஞ்சு போயிடும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க. நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு தடவை வந்து தண்ணி தெளித்து விடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6-7 வாட்டி வந்து தண்ணி தெளித்து தெளித்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா வந்து முளை கட்டி அந்த முளை எல்லாம் வெளியில் லைட்டாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து வெளியில் இதை வந்து எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி. ரொம்ப அதிகமான அளவில் வந்து முளை விட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுக்கும்போது அந்த முளை எல்லாமே வந்து உடஞ்சி கொட்டிடும். ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து வேறு ஒரு டிப்ஸ்க்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து முளை கட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் பயிர் வந்து அதாவது இதே பயிராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கோ குருமாவுக்கோ இல்லை சாலட் போடுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லா வந்து முளை விட்டு வர ஆரம்பிக்கும் இது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி குண்டு குண்டு குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம செய்கிற குலோப் ஜாமுன் வந்து நல்ல டேஸ்டியாகவும் நல்ல சாஃப்டாகவும் அதே மாதிரி விரிசல் இல்லாமல் உடஞ்சி போகாமல் செய்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது ஒரு பாக்கெட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 175 கிராம் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். இந்த மாவை வந்து பிசைகிறதுக்கு நார்மலாக நீங்கள் வந்து பச்சை தண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் வந்து சேர்த்து நம்ம இது வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பால் வந்து அளவெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா தான் குலோப் ஜாமுன் நம்ம வந்து உருட்டும் போது நமக்கு வந்து விரிசல் இல்லாமல் வரும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு வந்து ஒரு 350லேருந்து 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் எடுக்கிறோம் அப்படின்னா அதே ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான அளவு. இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு 2 ஏலக்காயை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனை வரும். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். நல்ல இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி பதம்லாம் வர்ற வரைக்கும்லாம் நம்ம வந்து விட வேண்டாம். லைட்டாக ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். அந்த ஜீரா வந்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிசுபிசுன்னு இருக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுனை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக வந்து கையில் தொடுறதுக்காக நெய் வந்து எடுத்திருக்கேன். நம்ம மாவு வந்து ஃபஸ்ட்டு பிசையும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல ஸ்டிக்கியாக இருந்தது. அதாவது பிசுபிசுன்னு இருந்துச்சு இல்லையா கையில் ஒட்டிக்கிட்டு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் அந்த பால் எல்லாத்தையுமே அந்த மாவு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யில் வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து விரிசல் இல்லாமல் எந்த அளவுக்கு உள்ளங்கையில் வந்து வச்சு நீங்கள் ப்ரெஸ் கொடுத்து நல்லா இப்படி வந்து உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட குலோப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமையும் அதே மாதிரி சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ குலோப் ஜாமுன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை சின்னதாகவோ பெருசாகவோ வந்து உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸில் வந்து உருட்டுறேன். இந்த மாதிரி உருட்டும் போதே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 32 குலோப் ஜாமுன் கிட்ட வந்துச்சு. நம்ம இப்போது எந்த அளவுக்கு உருண்டை போடுறோமோ அது ஜீராவில் ஊறும்போது நமக்கு அப்படியே டபுள் மடங்கு ஆகிடும். ஸோ அதனால எடுத்த உடனே பெரிய பெரிய உருண்டைகளாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், நிறையவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போது இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குலோப் ஜாமுனை போட்டு பொரிக்கக்கூடாது. ஆயில் ஊற்றினதுக்கு பிறகு லைட்டாக சூடாகும் பாருங்கள். அந்த டைமில் வந்து குலோப் ஜாமுனை வந்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா போட்ட உடனே நமக்கு வந்து கலர் நல்லா வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வேகவே வேகாது. நம்ம ஜீராலேயே வந்து ஊற போட்டோம் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே மாவு வந்து கட்டியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி வந்து எண்ணெய் சூடாக ஆரம்பிக்கும் போதே உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா தான் அது வந்து நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு நல்லா பொங்கி உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா புசு புசுன்னு பொங்கி எனக்கு நல்லா டபுளாக வந்து பெருசாகி வந்திருக்கு.
இது வந்து நம்ம ஜீராவில் போட்டதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு நல்ல பெருசாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே நம்மளோட குலோப் ஜாமுன் வந்து விரிசல் விடவே இல்லை. நல்ல உருண்டை உருண்டையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து போட்டுக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் குலோப் ஜாமுன் வந்து போட ஆரம்பித்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே சிம்லேயே தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வந்து வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி போட்டு லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக எல்லாமே வந்து கலர் கொடுக்கும். அவ்வளோதான். ஒரு 2, 3 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருக்கிறதுனால மாவும் பார்த்திங்க அப்படின்னா உள்பக்கம்லாம் நல்லாவே வந்து வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போ குலோப் ஜாமுன் செஞ்சோம் அப்படின்னாலுமே விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கடைகள்லாம் நமக்கு கிடைக்கும்ல, நல்ல பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நான் எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சூடாகவே இருக்குது. சூடாக இருக்கிற ஜீராவில் ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே வந்து கொட்டிடலாம். இந்த மாதிரி கலந்துச்சு மூடியை வந்து போட்டு அப்படியே இதை வந்து ஒரு ஓரமாக ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரமாவது ஊறிச்சு அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வந்து எடுத்துட்டேன். அதுவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்ல அந்த குலோப் ஜாமுனும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே வந்து உடஞ்சி போல். ஜீரகம் வந்து நல்லா கரெக்டாக ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செய்யும்போது எப்போவுமே நம்ம வந்து செய்கிற குலோப் ஜாமுன் வந்து நமக்கு மிஸ் ஆகவே ஆகாது. விரிசல் இல்லாமல் குண்டு குண்டாக நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு நல்லா நீங்கள் வந்து மாவு பிசையும் போது பாலும் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி பிசைஞ்சோம் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக கட்டாகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.